வீடுன்னு சிறையில இருந்து எனக்கு இப்ப விடுதலை கிடைச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த ஒரு வருஷம் என்னை யாரும் கையிலே பிடிக்க முடியாது. நான் சுதந்திரமா இருக்கேன். அட பார்வதி, சண்டி வெளியில வந்தது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? பின்ன வீட்டுக்குள்ளே இருந்து பாரு, அப்ப தெரியும். வந்தன்னைக்கு அமுக்குற மாதிரி இருந்த, இப்ப என்ன வாயி? முன்னாடி பேசுறதுக்கு வார்த்தையே வராது, இப்ப என்ன சவுண்டா பேசுறா? ஏண்டி உங்க வீட்ல நான் அவ்வளவு கொடுமைப்படுத்தினாவ? பின்ன 6 மணி ஆயிட்டா வீட்டு வாசல்ல கூட நிக்க விட மாட்டேங்காங்க. வெளி உலகம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நரக வாழ்க்கை. இப்ப நான் எவ்வளவு சுதந்திரமா இருக்கேன் தெரியுமா? இந்த படிப்பு மட்டும் முடியவே கூடாது. நான் படிக்கணும். ஏன் உங்க வீட்ல இப்படிலாம் பண்றாங்க? ஏதோ கட்டுப்பாடா வளர்க்காங்க, ஒழுக்கமா வளர்க்கறாங்களா? இப்போ உங்க வீட்டுக்கு வந்து பார்க்கணுமே. நீ கிளாஸ்ல பண்ண அட்டகாசம் அநியாயம் எல்லாத்தையும் பார்த்தவன்னு வச்சுக்கயே. அவ்வளவுதான், எங்க அண்ணிக்காரிக்கு நெஞ்சு வலியே வந்துரும். எங்க அண்ணிக்காரிக்கு நான் சிரிச்சாலே பிடிக்காது தெரியுமா? பாடவத்தி, நான் சிரிக்கவே கூடாது. அதுக்குதான் கடவுளே என்ன படிக்க சொல்லி இங்க அனுப்பி இருக்காரு. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? என் சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. இந்த கிளாஸ் மட்டும் முடியவே கூடாது. சரி அழகி, இனி எத்தனை நாள் தான் இப்படி பண்ண முடியும்? எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கட்டிக்க போறவரே எனக்கு ஏத்த மாதிரி தான் இருப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு என்ன லவ் பண்றவரா தான் இருப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை தடை பண்ண மாட்டார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல நிச்சயமா எனக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் இருக்கும். அவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு, அழகா இருப்பாரு, அப்புறம் என்ன ரொம்ப லவ் பண்றவரா இருப்பாரு. எந்த கெட்ட பழக்கமும் அவருக்கு இருக்காது. அப்புறம் லைட்டா அப்பப்ப கோபப்படுவாரு. எனக்கு ஏத்த மாதிரி இருப்பாரு, அழகா இருப்பாரு. அப்புறம் லிஸ்ட் பெருசா போகுதே, இன்னும் இருக்குது. நான் சொல்றத அவரை நம்பணும். அதுக்காக நான் சொல்ற எல்லாத்தையும் நம்ப கூடாது. நான் சொல்றதெல்லாம் அவர் செய்யணும். அதுக்காக நான் சொல்றதெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கும் போது அவர் என் அபிப்பிராயத்தையும் கேட்கணும். என்கிட்ட கேட்டுதான் எது வேணாலும் செய்யணும். அப்படிப்பட்டவரா இருக்கணும். எங்க எப்படி இருக்காரோ யாருக்கு தெரியும்? இவ இவ்வளோ பெரிய லிஸ்ட் வச்சிருக்காள, இவளுக்கு ஏத்த மாதிரி ஒருத்த இது செய்யதான் கொடுக்கணும். சத்தியமா பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படின்னா அழகிக்கு கல்யாண ஆசை வந்துட்டு பெண்களாலையும் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா யாரும் இருக்கதா விடுறது இல்லல. அது என்னமோ உண்மைதான். மத்த எல்லாரையும் காட்டிலும் நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கதா செய்வோம். ஆனா யாரும் இருக்க விடுறது இல்ல, அவ்வளவுதான். இல்ல, நம்ம சந்தோஷத்தை பறிக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. நம்ம சந்தோஷத்தை தட்டி பறிக்கிற அளவுக்கு இங்க யாரும் வசந்தவங்களும் இல்ல. எல்லாத்தையும் நான் மாத்துவேன். என் சந்தோஷத்தை இங்க யாரும் தடை போட முடியாது. என் சந்தோஷத்துக்கு இங்க யாராவது குறுக்க வந்தாலும் நான் அவங்கள சும்மா விட போறது இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கணும். நான் சந்தோஷமா இருப்பேன். கொஞ்சம் உங்க அண்ணிகாரி மூஞ்ச நினைச்சு பாரு. அவளை நினைச்சு பார்த்தாலே சிரிப்பு வரல, பயம் தான் வருது. வருதில்ல, அதான் அண்ணிகாரி. என் வாழ்க்கை நாசமா நக்கிடுவாங்களோ? நான் கனவு கண்டுட்டு இருக்க மாதிரி என்ன வாழ விட மாட்டாங்களோ? அது உன் கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கை தானே உன் கையில தானே இருக்கணும். சரிதான், என் வாழ்க்கை என் கையில தான்.
என் ஆசை என் கனவெல்லாம் அங்க யாரும் தடைப்பட முடியாது. அதுக்கு யாராவது குறுக்க வந்தா நான் யாருன்னு காட்டுவேன். ஆமாமா, நீ யாருன்னு காட்டணும். நிஜமா இந்த நரகத்துல இருந்து என்ன காப்பாத்துறதுக்கு அவர் வருவாரு. எத்தனை வாட்டி உனக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டி இந்த தப்ப நீ பண்ணுனேன்னு வச்சுக்க மோகனே. ஐயா அது வந்து ஃபர்ஸ்ட் என்னால விட்டுருக்கேன், இதே தெரிஞ்சு பண்ணிருந்தேன்னு வச்சுக்க. சரிங்க பாஸ். மன்னிப்பு கேட்கறது எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதே. ஐயா ஐயெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சொன்ன வேலையை ஒழுங்கா முடிக்கணும். இந்த புது கார் புக் பண்ணிருந்தேன், அது வந்த மாதிரி தெரியல. சரி, அது என்னன்னு போன் போட்டு கேளு. சரிங்க ஐயா. எனக்கு இந்த ஐயா பாஸ் இதெல்லாம் சொன்னா பிடிக்காது உனக்கு தெரியாதே. அம்மாக்கு தெரிஞ்சா என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம், புரியுதா? ஐயா கிட்ட இந்த கோவம் ஒண்ணுதான், மத்தபடி குணத்துல தங்கம். பெத்த தாய் எப்படிப்பட்ட ஆளே அப்படித்தானே புள்ள இருக்கும். பெத்த தாய் தெய்வமாச்சே. கல்யாணம் ஒண்ணு பண்ணிக்கிட்டாருனா இந்த கோவமும் ஐயா விட்டு போயிரும். செல்வா என்ன போன் பண்ணி கேட்டுட்டே? இல்ல, கல்யாணம் கட்டிக்கிட்டாதான் என்ன? எனக்கு பிடிக்காத வார்த்தை உனக்கு தெரியாதே. ஐயோ, இவருக்கு ஏன் கல்யாணம் சொன்னா மட்டும் இந்த கோபம் வருது? இவருக்கு இன்னும் ஒருத்தி பிறக்காமலா இருக்க போறா? கோபம் அப்படி இருக்கு. கோபம் உங்க கோபத்தை மாத்ததுக்கு ஒருத்தி வராமலா போயிருவா? இனிமேல் இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துடே. காதல் இல்லா ஒரு எங்கடா, என கண்ண கட்டி கூட்டி போங்கடா. எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா, அடியானோட காதல் கைரேக போல பெண்ணோட காதல். இவர் வாழ்க்கையில என்னமோ நடந்திருக்கு. அதான் பொண்ணுங்க கல்யாண நாளே இப்படி கோபப்படுதாரு. என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. இவர் மனசுக்குன்னு ஒருத்தி வராமல்லாம் போயிருவா? சீக்கிரம் வந்து காலையிடு. ஓகே செல்வா. அங்க பாருடி நாய்க்குட்டி, கியூட்டா இருக்குல்ல? அத தூக்கி தாடி. ஆத்தி, வளப்பு நாய் மாதிரி இருக்குது, கடிச்சிட்டுனா? அதெல்லாம் கடிக்காது, அத தூக்கு பாப்போம். ஏன் சொல்ற, நீ தூக்க வேண்டியதானே? எனக்கு நாய் பிடிக்கும், ஆனா நாயை பார்த்தா பயமா இருக்கும். ஒரு வாட்டி தூக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அப்புறம் பயம் போயிடும். ஒரு வாட்டி தூக்கி தாடி, ஆசையா இருக்குடி. எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். உனக்கு நாய் பிடிக்கும், எனக்கு நாயை கண்டாலே பிடிக்காது, தெரியும்ல? ஐயோ, எனக்கு அந்த நாய் வேணும். போ, வெட்டிட்டு போ. நீ எல்லாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். 6 மாசமா ஃப்ரெண்டா இருக்கா, ஒரு நாய் கூட பிடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறா. இது என்னடி லாஜிக்? 6 மாசமா ஃப்ரெண்டா இருந்தா நாயை பிடிச்சு கொடுக்கணும்னு சட்டமானு கேக்க? ஃப்ரெண்டுக்காக உசிரே கொடுக்கல, அட்லீஸ்ட் இந்த நாய்க்குட்டி கூட நீ தூக்கி தர மாட்டீங்க. நீ எல்லாம் என்ன ஃப்ரெண்ட்? நீ பொளச்சுக்குவ. ஆமா, உனக்கு நிறைய சாமர்த்தியம் இருக்குது. நீ கட்டிக்க போறவே நிச்சயமா உன் காலையில கிடப்பான், அது தெரிஞ்சு போச்சு. ஆமா, இந்த அலற மாதிரி பேசுற பாரு, இதுக்கு எப்பேற்பட்டனா அடங்கிடுவான். போடி, அந்த நாய்க்குட்டி தூக்கி தப்போ. எனக்கு உன்னை விட்ட யாரடி இருக்கா? இப்ப இந்த உலகத்துல எனக்கு பிடிச்சது நீ மட்டும்தான். போடி, பேசியே கவுத்துருவல்ல. அப்போ உனக்கு என் மேல பாசம் இல்லையா? கொல்ல பாசண்டி. எனக்கு கூட பிறந்தவ இல்லங்க, குறைய தீர்த்தவ நீதான். இரு இரு, பிடிச்சு தரேன். ஆனா அது ஓடிடும் போலுக்க. ஓடாம நீதான் பாத்துக்கணும். போய் பிடி பாப்போ. நான் இப்படி இப்படி போறேன், நீ அப்படி இப்படி வா. ஒருவேளை நான் பிடிக்கும்போது ஓடிட்டுனா உன் மனசு கஷ்டப்படும். சரி வா. ஐயோ என் தங்கம், நீ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி வா வா வா. என்ன இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்க? இப்ப வந்துருவேன்னாரு, ஆளக்கானோம். சரி சரி, அந்த ஏசி ஆஃப் பண்ணு, டோர் திறந்துருக்கட்டும். நான் கொஞ்ச நேரம் அசந்து தூங்குறேன். ஓகே செல்வா, நீ தூங்கு, நான் வந்தா எழுப்புறேன். சரி, எங்க தூக்கம் வர போகுது? காத்திருக்கிற மாதிரி ஒரு எரிச்சல் எதுவுமே இல்லடா. நீ கரெக்ட் எடுத்து வர சொல்லிருக்கணும். வந்துருவாங்க செல்வா, டென்ஷன் எடுக்காத. அம்மா கொடுத்த வேலைனால தான் செய்ய வந்த, இல்லைன்னா இந்த வேலையை எவன் செய்வான்? செல்வா பயப்படுறது அம்மாவுக்கு மட்டும்தான் இல்ல செல்வா? அம்மா பத்தி தெரியும்ல.
உண்மைதான். டேய் அந்த நாய்க்குட்டி பாரு. அழகா இருக்குல்ல? நாய்க்குட்டி எங்கடி போச்சுது? அதான் நான் உன்ட முதல்ல சொன்னேன். அப்படி கொடி புடினே. யார் கேட்டா? நான் சரியா தண்டி வரட்டனே. இப்ப நாய்க்குட்டி எங்க போச்சுன்னு தெரியலையே. டேய் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாரு. இத பார்த்தா தெருநாய் மாதிரி தெரியலையே. வளர்ப்பு நாய் மாதிரி இருக்கு. டேய் டாக்கு. டேய் ஓனர் யாரு இருக்காங்கன்னு பாரு, என்ன தூக்கிட்டு போயிடலாம். நாயினால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருடா. டேய் இது நல்ல பழக்கலாம். உள்ள தூக்கி போடுறா. செல்வா வேண்டாம். அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டாங்கடா. நாய் நல்லா கியூட்டா இருக்குது. ஐயோ எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன யாருக்காவது கிஸ் பண்றே என்ன? என்னடி சொல்ற? பின்ன அம்மா உத்தம் கொடுக்க மாதிரி கூப்பிட்டு இருக்க. இங்க தான அந்த டாக் வந்தது. அதானே இதுக்குள்ள எங்கடி போயிருக்கோம்? நாம சுத்தி சுத்தி தான வந்துட்டு இருக்கோம். என்ன இந்த புள்ளைங்க என்னத்த பார்த்துட்டு இருக்காங்க? ஓ நாய் இந்த புள்ளைங்களுக்குள்ளதா. செல்வா என்னடா வந்துட்டாங்களா என்ன நேராவது? ஏய் செல்ல குட்டி, வீட்டுக்கு வாரியா? உனக்கு கறி சோறுலாம் போடுறேன். வீட்டுக்கு வந்துரு. என்ன கியூட்டா இருக்குது. இதுக்கு என்னடா பேர் வைக்கலாம்? பேர் வைக்கிறது இருக்கட்டும் செல்வா, இந்த நாய்க்குட்டி தேடிதான் அந்த புள்ளைங்க வந்திருக்குன்னு நினைக்கேன். என்னடா சொல்ற? அந்த பிள்ளைங்க நாய்க்குட்டியா? அப்படிதான் நினைக்கேன். அந்த பிள்ளைங்க சுத்தி சுத்தி தேடிட்டு இருந்தாங்க. ஐயோ அப்படியா? ஏ அழகி, அழகியா? என்னடி உன் நாய் எங்க போய் இருக்கு பாரு. செல்வா அந்த புள்ளைங்க நாய் தான், கொடுத்துரு. சரி இது விடுடா. சு சு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இத புடிடி. இவ்ளோ பயம் இருக்கவா நாய்க்குட்டி எதுக்கு தூக்குன? அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் இந்த நாய்க்குட்டி புடி. எனக்கு நாயினால பயம். ஆனா ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் தூக்கு. அச்சி நாயை பாருடி. எங்க பாத்துட்டு நிக்க? அந்த நாயை அனுப்பிடு. எனக்கு நாயினால பயம். அதுக்காடி என்ன 1 மணி நேரம் இந்த காரை சுத்தி சுத்தி ஓட வச்ச. ஓடுனா நல்லதுதானடி. அந்த நாய் அழகா இருக்குல்ல? ஆமா இவ கைக்கு போனா பயப்படுவா, என் கைக்கு வந்தாச்சு கொஞ்சுவா. டேடி நீயே கையில வச்சுக்க, நான் இப்படியே கொஞ்சிக்கிடுதேன். நான் உன்கிட்ட மோதியே சொல்லிட்டேன், எனக்கு நாயினாலே பிடிக்காதுன்னு. ஒழுங்கா நாய புடி. இல்ல அது பாவம்டி. ஐயோ அது பட்டினியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் கொஞ்சம் எலும்பு துண்டு வாங்கி போடுறது? அதுக்கு இங்க என்கிட்ட துட்டு இருக்கு. இறக்கப்பட்டா மட்டும் போறாது, ஏதாவது பண்ணணும், புரியுதா? போடி. இது அதுக்கு தண்ணியாவது கொடுப்போம். எதுக்கு? நாம தான் ரொம்ப விரட்டிட்டோமே, அதுக்கு இலைக்கும் தண்ணி தாக்கமா எடுத்திருக்கோம்ல. அப்பா இதுல வேற இவளை கெட்டிக்கிறதுக்கு ஒருத்த குதிரையில ஏறி வருவானா? அவன் நிலைமைய நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்குது. இருடி, நீ கண்டதெல்லாம் உளறிட்டு இருக்காத. இரு, அதுக்கு குடிக்க தண்ணி குடிக்கலாம். தண்ணி கொடுக்கலாம், காபி கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், ஜூஸ் கொடுக்கலாம். உன்கிட்ட இருக்குதா? ஐயோ என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லையே. இரு, அந்த கார்ல எப்படி தண்ணி இருக்கும் நான் கேட்டு வாங்கிட்டு வரேன். என்னடா ஞானாய்கிட்டே இருக்க? போனை போட்டு வர சொல்லு. இரு செல்வா சொல்றேன். உங்க கார்ல தண்ணி இருக்குதா? செல்வா உன்னதான் அந்த பொண்ணு கூப்பிடுது. உங்க கார்ல தண்ணி இருக்குதா? இத தண்ணி கேக்குது, இருந்தா எடுத்து கொடு. இருக்கு செல்வா, குடுக்கறேன். எனக்கும் தாகமா இருக்கு, நான் குடிச்சதுக்கு அப்புறம் குடு. இந்த செல்வா. ஐயோ எங்க நாய் தாகத்துல இருக்கு, நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க, கொண்டாங்க. என்ன இந்த பொண்ணு விடுக்குன்னு புடுங்கிட்டா? அத்தி இப்ப இவ என்ன பார்த்து முறைப்பான முறைச்சிட்டா. அத்தி செல்வா நீங்க அப்புறமா குடிங்க, நாய்க்கு கொடுத்துட்டு கொண்டுட்டு வரேன். சூரியனை சுட்டுவிடும் தாமரையா, நீ மெல்ல மெல்ல கொள்ள வரும் மோகினியா. ஐயோ இன்னைக்கு கதை முடிஞ்சது. என்ன வேலை பார்த்துட்ட நீ? என்ன பண்ணன? அவங்க தண்ணி பாட்டில அவங்க கிட்ட இருந்து விடுக்குன்னு புடுங்கற. ஒழுங்கா தூக்கி கையில குடி. ஐயோ அப்படியா? சாரி சாரி, அங்க சொல்லு. சாரி, என்னங்க அங்க தண்ணி பாட்டில? உங்க தண்ணி பாட்டில நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஐ அம் சாரி. செல்வா வேண்டாம் செல்வா. செல்வா வண்டியடே. அதான் சாரி சொல்லிட்டேனே.
சொன்ன இந்தாங்க உங்க தண்ணி பாட்டில புடிங்க.